அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே நம்ம ட்ரீம் சமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் ராமாயண படத்தை பத்தி தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த படத்துல இருந்து ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுது, ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம சொல்லியிருந்த மாதிரியே நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க, ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. அதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து 4000 கோடி ரூபா. அதாவது பார்ட் 1 பார்ட் 2க்கு சேர்ந்து 4000 கோடி ரூபா. ஒரு பார்ட்டுக்கு சுமார் 2000 கோடி ரூபா செலவு பண்றாங்க. இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி இது வந்து பார்த்தா இன்னொரு ஆதிய புருஷ் டைப் ஆஃப் ஃபிலிம் மாதிரி தாங்க தெரிஞ்சது. அந்த அளவுக்கு பார்த்தனா குவாலிட்டியா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராமாயண கதையை நம்ம ஏகப்பட்ட படங்கள்ல பார்த்தாச்சு. ஸ்டோரி வந்து புதுசால இருக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த ஸ்டோரியை இவங்க எந்த மாதிரி சொல்ல போறாங்க, இவங்க எந்த மாதிரி குவாலிட்டியில கொடுக்க போறாங்க அப்படிங்கறதான் மெயினா பார்க்க வேண்டியதா இருந்தது. அந்த வகையில இந்த கிளிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல அப்படிங்கறதாங்க உண்மை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஹோப் படத்துல வந்து குவாலிட்டியா பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த ராமாயணா பார்ட் 1 படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. நீங்க இந்த ராமாயண டீசர் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வீடியோடைய கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் பேட்ரியட் படத்தை பத்தி தான். இந்த படம் தாங்க இப்ப மாலிவுட்லயே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்டா இருந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் மோகன்லால் அண்ட் மம்முட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் ஃபகத் ஃபாசில், நயன்தாரா இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. ஒரு பெரிய காஸ்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த படம் வரப்போகுது. அதனாலேயே இப்ப மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்டா இந்த பேட்ரியட் ப்ராஜெக்ட் வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த பேட்ரியட் படம் வந்து பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதையுமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் ஆக்டர் விஜய் சேதுபதி அண்ட் டைரக்டர் மணிரத்னம் இவங்க காம்போல வர போற படத்தை பத்தி தான். ரீசெண்டா தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல இந்த படத்துடைய ஒரு ப்ரோமோ ஷூட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. இப்போ எல்லாம் எல்லா படத்துக்குமே இந்த ப்ரோமோ எடுக்கிறது ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே மாறிடுச்சு. அந்த வகையில இந்த படத்துக்குமே ஒரு ப்ரோமோ எடுக்க போறாங்க. இந்த படத்துடைய ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா வெறும் 40 நாள்ல எடுத்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமாங்க. பக்காவா பிளானிங் கூட தான் பார்த்தீங்கன்னா படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த அழகா பார்த்தீங்கன்னா 40 நாள்ல ஷூட்டிங் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து ஆக்டர் பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தெலுங்கு டைரக்டரான சந்திரசேகர் எல்ஐடி இவர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காரு. இவரு தான் பிரதீப் ரங்கநாதனை வச்சு அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் சம்பளம் ஆமாங்க. சீக்கிரமா பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா வரலாம்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஏஜஸ்க்கு இன்னொரு படம் பண்ணி கொடுக்க போறாரு. அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிக்க போறாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டு அந்த ப்ராஜெக்டை அவர் டைரக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் என்டிஆர் நில் ப்ராஜெக்ட பத்தி தான். அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வில்லனா கமிட் ஆனது பாத்தீங்கன்னா ஆக்டர் டொவினோ தாமஸ் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் விலகிட்டேன் அப்படிங்கறத டொவினோ தாமஸ் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. அதுக்கான காரணமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய நாள் டேட் கேட்டிருக்காங்க, ஷூட்டிங் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் டேட் இஷ்யூவா இருக்கு, அதனால இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டேன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவருக்கு பதிலா இவ வேற நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த படத்துல ஒரு பெரிய ஆக்டர் தான் வில்லன் ரோல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது யார் பண்ண போறா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போற அப்டேட் ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படத்தை பத்தி தாங்க. இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிள் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப இந்த படத்துடைய ஆடி லான்ச் பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 26ஆம் தேதி இந்த படத்துடைய ஆடி லான்ச் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. கூடுதலா வர தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துடைய ஆடி லான்ச் வந்து சென்னையில இல்லாம வேற ஏதாச்சும் லொகேஷன்ல நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. அது என்ன எதுங்கிறது போக போக நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் அதே மாதிரி மே 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த ஆடி லான்ச்சை ஜி தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.